அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் பிரியாணி, 1 கிலோ சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கலை அக்காவுக்கு பர்த்டே. கலை யாருன்னா பவர் ஆர்ட் க்ரியேஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்ட்டுங்கிறது கலை, பவர்னா நான் சக்தி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் நான் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி தான். பட் ஆனால் இப்போ நாங்கள் ரெகுலராக பண்ணுற ரெசிபி தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம். இதில் வந்து 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி நீட்டாக வச்சுருக்கேன். இதில் இங்கே பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஆனால் நான் கையளவில் கொஞ்சமாக அப்படியே ஊற்றுறேன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டோன்னா மற்ற வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்குள்ள இதுவும் கொஞ்சம் மேரினேட் ஆகிடும். அரிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனிட்டி பிராண்ட் அரிசி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து 1 கிலோ. இதை வந்து நல்லா கழுவிட்டு 20 மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சா போதும், சரிங்களா? நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, இந்த கல்பாசி கொஞ்சோண்டு, 5 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ. இது வந்து சுருள் பட்டைங்க. ஒரு சுருளில் ஒரு கால்வாசி சுருள் எடுத்து வச்சுருக்கேன். சுருள் பட்டையும் இதை என்ன சொல்லுவீங்க, இந்த லவங்கம், இதெல்லாம் வந்து சேம் அளவில் இருக்கணும். இது வந்துட்டு ஒரு 10 லவங்கம் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை நான் ஜலிச்சு வச்சிடுவேன். அப்போ தான் வந்து மசாலாவில் போடும்போது அது திப்பி திப்பியாக வராது, வீட்டில் அரைக்கிறனால. மசாலா பொடி அரைச்சி நல்லா சலிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு என்னென்ன வேணுமோ அதை போட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க வாங்கி வச்சுருக்கோம். இது ஒரு 2 ஸ்பூன். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 2 ஸ்பூன் தான் வரும். இது 10 ரூபா பாக்கெட்டு. இது ஃபுல்லாக போட்டு கொஞ்சோண்டு கர்டு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. இது வந்து தந்தூரி சிக்கன் மசாலா, சும்மா டேஸ்ட்டுக்காக. இது ஒரு ஸ்பூன். கொஞ்சோண்டு பெப்பரு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கை வச்சு மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கை பக்குவம்னு சொல்கிறாங்க, அதில் தான் வரும் போல். ஓகேங்க, இது கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இது கடைசியில் ஃப்ரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராசஸை சீக்கிரம் முடிக்க முடியும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம். இந்த வெங்காயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில், மீடியம் சைஸில் ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு 200 ml ஆயில், சரிங்களா? இது நல்லா ஊற்றிடலாம். 200 ml கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலராக ஆகணும், நல்லா வதங்கணும். பிரியாணியை பொறுத்தவரை பிரியாணிக்கு வெங்காயம் வெட்டுறதும் வதங்குறதும் தான் டேஸ்ட்டாக நானே கற்றுக்கிட்டேன்.
ஸோ இது நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு இதுக்கப்புறம் தக்காளி வேணும். ஸோ தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு 5 தக்காளி இந்த சைஸில், இதுவும் நம்ம நல்லா வெட்டி வச்சுருவோம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வணங்கிருச்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூனு. இது நான் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 100:50. 100 இஞ்சின்னா 50 வந்து பூண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 3 பச்சை மிளகாய், இது பார்த்தீங்கன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி தலை. இது வந்து ஒரு கையளவு, ரெண்டுமே சேர்ந்து ஒரு கையளவு. அதாவது எப்படி சொல்கிறது, புதினா கட்டுனா ஒரு 1/4 கொத்தமல்லி தலைனா ஒரு 1/4 கட்டு, ரெண்டுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆயிலில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. எதுக்குன்னா கலருக்காக, சரிங்களா? ஆல்ரெடி 1 ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் வந்துட்டு மேரினேஷன் பண்ணும்போது போட்டு வச்சிருக்கேன். இந்த ஆயில் அப்போதான் வந்து அந்த ஆயிலோட அந்த கலர் வந்து சேர்ந்து நமக்கு சாப்பாடுலையும் நல்லா காட்டும். லைட்டாக மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஸ்லோ, அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ தக்காளி வெட்டி வச்ச அந்த தக்காளி ஸோ இப்போ அதை நல்லா வதங்கணுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நம்ம அந்த ஆயிலில் வந்து அந்த சக்தி மிளகாய் பொடி போட்ட நல்லா ஆயில் பார்த்தீங்களா எப்படி கலர் ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ நம்ம பிரியாணி பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போடலிங்க, வெறும் சக்தி மிளகாய் தூள் தான். மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நம்ம செஞ்சு வச்ச மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கினாதான் நம்ம பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு பார்க்குறது கரெக்டாக இருக்கும். அதுக்காக இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அரிசிக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த கிளாஸில் 1 கிலோ அரிசி வந்து எனக்கு 4.25 கிளாஸ் வந்துச்சு. ஸோ பாஸ்மதி அரிசி பொறுத்தவரை 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, இதுதான் அளவு. நான் வந்து இப்போ 5 கிளாஸ், அதாவது 5 கிளாஸ் கணக்கு 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் வந்து ஒரு 6.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன். ஏன்னா இதில் வந்து தண்ணி இருக்குது, இந்த சிக்கனில் வந்து மறுபடியும் தண்ணி வந்துருக்கு. அதனால் 6.5 கிளாஸ் தான் நான் ஊற்றுறேன். நான் எப்பவுமே வந்து 1/2 கிலோக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் 1 கிலோ பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு, இல்லை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு உப்பு காரம் பார்த்துடலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து அங்கே தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். சைட் பை சைடு நான் ஆயில் வச்சா அது நல்லா சூடாயிடுச்சுங்க.
இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் இருக்கு போட்டுடலாம். சிக்கன் ஃப்ரைக்கு போட்டுடலாம். இது நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ இதில் அரிசி போட்டாச்சுங்க. இப்போ இதில் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மூடி மேலே ஒரு கல் வச்சிடலாம். சைட் பை சைடு நம்ம போட்ட ஃப்ரை எடுத்துடலாம். ஃப்ரை ரெடியாக வச்சுருங்க. நான் இதில் வந்து கலர் பவுடர்லாம் கலக்கலை. கலர் பவுடர்லாம் ஏன் கலக்கலைன்னா வீட்டில் குட்டி பையனெல்லாம் இருக்காங்க, அதனால் கலர் பவுடர் கலக்கல. ப்ளஸ் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நார்மலாக வீட்டில் இருக்க மிளகா பொடி மிளகு பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அரிசி பார்த்துடலாங்க. லைட்டாக அப்படியே ஒரு ஜென்டிலாக பூல காய விடுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிடும். நல்லா கொதி வரட்டோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச அரிசியெல்லாம் நல்லா மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா மேலே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக மேலே தெரியணும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமாக, நல்லா ஃபுல் லோ ஃப்ளேமாக வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஆச்சுங்க. டைம் வந்து கரெக்டாக ஒரு 10-12 நிமிஷம் பக்கம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். வந்துடணும், பார்ப்போம். பாருங்க எப்படி வந்துருக்கு. பார்த்தீங்களா? மேலே தண்ணியெலாம் இல்லாமல் அந்த மசாலா பிரியாணிலாம் நல்லா வெந்திருக்குங்க. அரிசி ஒன்று எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் அதே மாதிரி நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வந்திருக்குங்க, நல்லா வெந்திருக்கு. அடியில் வந்துட்டு அடி பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஏதோ அடியெல்லாம் பிடிக்கலைங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தட்டி இருக்காது. நல்லா வெந்துருச்சு. நான் ரொம்ப பிரிக்கலை. நல்லா வந்திருக்குங்க. சக்சஸ். ஹாய்க்கா. ஹாய். இவங்க தான் கலை அக்கா, பர்த்டே விமன். வணக்கம் வணக்கம். ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்யூ. உங்களுக்கு செஞ்ச மட்டன் சாரிக்கா, உங்களுக்கு செஞ்ச சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. இருங்க அக்கா. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. சிக்கன் ஃப்ரையா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கா? உப்பு காரம் எல்லாம் உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. சூப்பரான கிஃப்ட் பர்த்டேக்கு. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட் பார்த்துடலாங்க. இந்த கலையக்கா பர்த்டேக்கு பிரியாணி செஞ்சுருக்கோம். டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு. 1 kg பிரியாணி.
அது வந்து சிக்கன் 65 மாதிரி குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நாங்கள் வெளி மசாலா இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. நான் அது அப்புறமா சாப்பிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு சொல்லிடுறேன். எஸ் ப்ளீஸ். இது என்ன ஸ்டைலில் எனக்கு தெரியாது. இந்த ஆம்பூர் ஸ்டைல் தலைபாகன் ஸ்டைலாக சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நல்லாயிருக்கு, சூப்பராகவே இருக்குது. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கா? கறியும் கரெக்டான அளவில் வெந்திருக்கு. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. அது பிரியாணிக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ நைஸ், வெரி குட். தேங்க்யூ. காரம், உப்பு மசாலா ஓகே ஃபைன், கரெக்டாக வந்திருக்கு மசாலாவும். அதாவது இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனர் தமிழ்ச்செல்வன் இருக்கார். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த தயிர் பச்சடி, கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் டேஸ்ட்டை டைல்யூட் பண்ணிவிடுவாங்க. பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட்டே வந்து அந்த மசாலாவில் தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த தயிர் பச்சடி தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மசாலா கரெக்டாக வந்திருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 ட்ரை பண்ணி பார்க்குறேன். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் அவங்க சொன்ன மாதிரி கலரில் ஆட் பண்ணல, நேச்சுரலாக என்ன இருக்கோ அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. வெரி குட், வெரி குட். ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. ஸோ பிரியாணி டேஸ்ட் பார்த்துருவோம், சிக்கன் 65 பார்த்துருவோம், எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை. ஸோ உங்களோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். நான் போய் பிரியாணி சாப்பிட்றேன்.